வணக்கம். செய்திகளும் நிஜங்களும் தொடர்கின்றன. நேற்றைய செய்திகள் இன்றைய நாளடியில் தலைப்பு செய்திகளாக வரும். இந்த நேற்றே சட்டப்பேரவையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பி மிகப்பெரிய அளவில் வழக்கமாக ரெண்டு கட்சிகளுக்கு எந்த கட்சின்னு சொல்ல, பிரதான எதிர்கட்சி அதிமுக, ஆளுங்கட்சி திமுக. இது வழக்கமாக இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயந்தான். சட்ட ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பி சட்டப்பேரவையில் இரண்டு தரப்பும் நேருக்கு நேர் காரசாரமான வாக்குவாதம் இதில் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் அதிமுக வெளிநடப்பு பண்ணியிருக்கு. என்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை? சட்டம் ஒழுங்கு என்பது இன்னும் நேற்று தான் இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக தமிழகம் முழுவதும் இருக்கு. இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஆளும் திமுகவினர் பல இடங்களில் நேரடியாகவே சில பிரச்சனைகளில் ஈடுபட்டு அவங்களாலையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது. மக்கள் செய்திகளில் வருது, மக்கள் தரப்பு சொல்கிறாங்க, எல்லாம் தான் சொல்கிறாங்க. நேற்றே குறிப்பிட்டிருந்த உதாரணத்துக்கு ஒரு மாவட்ட செயலர் சொல்கிறாரு, மாவட்டத்தில் இருக்கிற ஆட்சியரும் காவல் கண்காணிப்பாளரும் நான் சொல்கிறதான் கேட்கணும், மீறி செயல்பட்டினா உங்களுக்கு இங்கே இடம் இல்லை, நான் மாற்றிடுவேன். அந்த அளவுக்கு கட்சியினருக்கு கீழ் மட்டம் வரைக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு தலைமையால். அப்போ தலைமையால் அதிகாரம் கூட எல்லாருமே பக்குவப்பட்டவங்க, யார் எப்படி நடந்துக்கணுன்றதெல்லாம் தெரிஞ்சவங்களா அப்படின்னா இந்த கட்சியில் என்ன எல்லாம் புடம் போட்ட தங்கங்களா? நல்ல ஒரு அது பொதுவாக எல்லா கட்சியிலையும் அது உண்டு, குறைகள் உண்டு, நிறைகள் உண்டு, நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க, எல்லாரும் கலந்து தான் இருப்பாங்க. எல்லாரையும் ஆய்வு பண்ணி ஒருத்தவங்களை தான் அவங்கள பார்த்தா கட்சியில் சேர்க்கணும், கட்சி அரசியல்லாம் நடத்த முடியாது என்பது உண்மைதான். ஆனால் அதற்காக எல்லாவற்றையும் கீழ்மட்டம் வரைக்கும் எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு எதை வேணாலும் செய்யலாம். சாதாரண ஒரு அதிமுக நிர்வாகி திமுக நிர்வாகியாக இருப்பவர் நிறைய இடங்களில் அத்துமீறி செயல்களில் ஈடுபடுறத பார்க்குறோம். நாளேடுகளில் வருது, செய்திகள் வருது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருக்கிறச்ச முதல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, முதல்ல காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கணும்ன்றதான் பெரும்பாலோருடைய கருத்தாக இருக்குது. காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட அனுமதித்தாலே சட்டம் ஒழுங்கு ஓரளவு கட்டுப்பாட்டுக்கு வந்துரும்ன்றாங்க. ஆனால் அதை விட்டுட்டு அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் கொலை கொள்ளை இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் குறைவாக தான் இருக்குது. எப்போதுமே இந்த ரெண்டு கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணிப்பாங்க. உங்கள் ஆட்சியில் விட எங்கள் ஆட்சியில் நல்லா இருக்குது, உங்கள் ஆட்சியில் நடந்ததை விட எங்கள் ஆட்சியில் கம்மி. எது உங்கள் ஆட்சியை விட எங்கள் ஆட்சியில் நலத்திட்டங்கள் அதிகமாக செஞ்சிடும், மக்களுக்கு இவ்வளோ பயன், அப்படி பேசுகிறத விட இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வரும்பொழுது உங்கள் ஆட்சியை விட எங்கள் ஆட்சியில் கம்மி தான். இது எப்படி இருக்குன்னா, இந்த தவறுகள் நடக்கக்கூடாது, ஒரு நல்லாட்சி தரணும் தான் ஒரு கட்சியிலேருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு இன்னொரு கட்சி ஆட்சிக்கு கொண்டு வராங்க மக்கள். நாங்கள் அவங்கள விட பரவாயில்ல, எங்கள் ஆட்சியில் கம்மியாக தானே இருக்குது அப்படின்றது அது ஒரு நல்ல வாதமாக இருக்க முடியாது. இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா சட்டப்பேரவையில் நேற்று நடந்து கொண்ட விஷயங்கள், நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மிக மிக அத்துமீறல்னு தான் சொல்லணும். ரெண்டு தரப்புமே காரசாரமாக பேசிக்கிட்டாங்க, ரெண்டு தரப்புமே வாக்குவாதத்தில் இது பண்ணிக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு பிரதானமாக இருப்பதே போதைப் பொருட்கள் நடமாட்டம், டாஸ்மாக் விற்பனை எல்லாம் அப்படின்ட்டு தான் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டாக இருக்குது. ஆனால் மதுவிலக்கு அமுல்படுத்தப்படும் சொல்லி தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. அப்போ மதுவிலக்கு கொள்கையை நீங்கள் கைவிட்டுட்டீங்களா அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கேள்வி எழுப்பியிருக்காரு. இப்படி பார்த்தீங்கன்னா குறையின் நிறைகள் ஒரு இதில் இருக்குனாக்கா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும். ஒரு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஒன்று இருக்கும்ல, அந்த தீர்வு காண்பதற்கு பொறுப்புகளை தட்டி கழிக்கிறது, சாக்குப்போக்கு சொல்கிறது, இல்லை இது நடந்துவிட்ட தவறுகளை நியாயப்படுத்துறது, இது சரியான
ஆட்சிக்கு அழகான ஆட்சின்னு சொல்ல முடியுமா, இல்லை அந்த ஆட்சிக்கு தான் அர்த்தம் இருக்குமா? அதனால் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவது வருத்தத்தை அளிக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு, நேற்று மக்களவையில் தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக எம்பிக்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. என்னன்னு கேட்டால், அது போராட்டம் என்னன்னா டிஷர்ட் அணிந்து போயிருக்கிறாங்க. மக்களவைத் தலைவர் சொல்கிறாரு, இது இந்த மாதிரி ஆடை அணிந்து வருவது அவையோட கண்ணியத்துக்கு குறைவு, எனவே நீங்கள் வெளியே போயிட்டு அந்த உடையை மாற்றிக்கிட்டு கண்ணியமிக்க ஆடை அணிஞ்சு உள்ளே வாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க அதையெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து அவங்க முழக்கமிட்டு இருந்தால வேறு வழி இல்லாத நேற்று நண்பகல் 12 மணிக்கு அவையை மக்களவைத் தலைவர் ஒத்தி வைக்கிறாரு. இது என்னன்னாக்கா, தொடர்ந்து அதான் சொல்கிறவன், இப்போ எல்லாமே ஒரு அவை என்பது மக்கள் அவை என்பது நடவடிக்கை, ஒரு அவை 1 மணி நேரம் நடப்பதற்கு எவ்வளோ செலவாகுது, அந்த அவை நடவடிக்கையில் பங்கேற்கின்ற உறுப்பினர்களுக்கு எவ்வளவு படிகள், அது எல்லாம் செலவு தான். எல்லாமே மக்கள் வரி பணத்திலேருந்து தான் எடுத்து கொடுக்குது. இங்கேருந்து போகிறவங்களாகட்டும், இல்லை அந்த அவையை நடத்தக்கூடிய நிர்வாகத்தில் அந்த பொறுப்பில் மக்களவை தலைவர், துணைத் தலைவர் யாராகட்டும், இல்லை மக்களவை செயலகமாகட்டும், இது ஒரு அவையை முறையாக நடத்தி கொண்டு போவதற்குரிய அளவில் அரசு சர்ச்சைக்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு பிரச்சனைக்கும் தெளிவாக பதிலளிக்கிறது இல்லை. என்ன செய்ய போகிறோன்றது சொல்கிறதே இல்லை. தொகுதி மறுவரையறை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு இன்னும் தெளிவான கண்ணோட்டத்தில் அது என்னதான் செய்ய முடிவு எடுத்திருக்காங்கன்றதே இன்னும் அது ஒரு மர்மமாகவே இருக்குன்றது தான் சமூக ஆர்வலருடைய கருத்தாக இருக்குது. நாங்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ பொதுவான கருத்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தொகுதி மறுவரையறை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வைத்திருக்கிற முடிவு என்ன, திட்டம் என்ன, எப்படி செய்ய போகிறீங்க, அல்லது தொகுதி மறுவரையறையை எப்பயும் போல் இன்னொரு 20 வருஷத்துக்கு ஒத்தி வைக்க போகிறீங்களா அப்படின்றதான் கேள்வி. ஏற்கனவே இப்போ தொகுதி மறுவரையறை பண்ணுறதால என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, எம்பிகள் எண்ணிக்கை அதிகமாகும், அதுக்கு தகுந்த செலவினங்கள். இப்போவே ஒரு எம்பிக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதே விட அதிகமாக தான் செலவாகும். இப்போ இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அப்படியே 2 மடங்கு ஆகுதுன்னு வச்சுங்க, அப்போ செலவும் 2 மடங்கு ஆகும். இப்போ இங்கேருந்து போகிறவங்க ஏற்கனவே அது நாடாளுமன்றம் என்பதே இப்போல்லாம் மக்கள் ரொம்ப அந்த சட்டமன்ற உறுப்பினர் கவுன்சிலர் அளவில் கூட ஏதாவது கேட்க போக, ஆனால் மக்களவை உறுப்பினர்கள்லாம் அது ஜெயிச்சு போகிறதோட சரி, அதுக்கப்புறம் அவங்கள யாருமே தொகுதி பக்கமே பார்க்க முடியறதில்லை. அதுதான் மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அதுபோல் இருக்கிறச்சே இன்னமும் அந்த எம்பிகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இன்னும் செலவினங்கள் என்ன பெருசாக இதே உறுப்பினர்கள் இப்போ இருக்கிற இதுக்கே பேசி என்ன மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த முடியாதா, மக்களுடைய கோரிக்கைகளை பேச முடியாதா, இந்த நாட்டு பிரச்சனை, உள்நாடு அயல்நாடு பிரச்சனைகளை விவாதிக்க முடியாதா, இல்லை கொள்கையை மறுவடிவம் செய்ய முடியாதா, இல்லை அரசியல் சாசன திருத்தங்களை கொண்டு வர முடியாதா, எது இப்போ இருக்கிறதுல தடையாக இருக்குது? அதனால் இப்போ இருக்கிறதே போதும், எதுக்கு வீண் செலவு அப்படின்ற ஒரு கருத்தும் ஒரு தரப்பு வைக்கிறாங்க. அதனால் இந்த தொகுதி மறுவரையை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய போகிறது என்பதை மத்திய அரசு தெளிவுபடுத்தணுன்றதான் முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்குது. மக்களுடைய கருத்து மதிக்கப்படணும். ஜனநாயக நாட்டில் மக்கள் கருத்தை மதிக்கலைன்னா ஜனநாயகத்துக்கே அர்த்தம் இல்லாத போயிடும். அதனால் இந்த ஜனநாயகன்ற பேரில் தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. எனவே மக்களுடைய கருத்துக்கு மத்திய அரசு மதிப்பளிக்க வேண்டும் என்று கூறிக்கிட்டு, நேற்று பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி சத்தீஸ்கரில் 30 மாவோயிஸ்டுகள், அதாவது அவங்க சுட்டு கொலை பண்ணிருக்காங்க. இப்போ மாவோயிஸ்டுகள் தான் அவங்கன்றதுக்கு என்ன கணக்கு இருக்குது, என்ன அர்த்தம் இருக்குது? மாவோயிஸ்டுகள் சுட்டு கொலை, மாவோயிஸ்டுகள் அட்டூழியம், அதாவது இது பற்றி ஒரு பார்வையே கிடையாது. மத்தியில் ஆளுகிற அரசுகளாகட்டும், இல்லை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசுகளாகட்டும், அவங்க இன்னமும் 3வது நபர் மாதிரி நினச்சி அவங்க ஒரு பயங்கர சக்தி, தீய சக்தி அப்படின்ற மாதிரி தான் பார்வை இருக்குது. அதனால் நீங்கள் சொல்கிறீங்க அந்த தீய சக்திகள் உங்களால் ஒடுக்கிட முடிஞ்சிருந்தா,
இல்லை அவங்க இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டார்களா? இல்லை. அது வந்து அந்த பிரச்சனைகள் இருக்கிற வரைக்கும் அந்த வந்துக்கிட்டு தானே இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் பேச்சுவார்த்தை தான் தீர்வுன்னும் பொழுது சம்பந்தப்பட்ட அமைப்புகளை கூப்பிட்டு, நிர்வாகிகளை கூப்பிட்டு, முதல் கட்டமாக அவங்க கோரிக்கை என்ன, பேச்சுவார்த்தை அழைச்சி பேசலாம். இதை பற்றி வந்து மாவோயிஸ்டுகள்னாலே பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்றது என்ன இருக்கா? உங்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டும், அமைதி நிலவணும், வன்முறையை தவிர்க்கணும்னா அனைத்து அது எந்த தரப்பாக இருந்தால் என்ன, ஒரு அரசுக்கு அந்த கடமையும் பொறுப்பும் இருக்குது. எனவே அவங்க சுட்டுக் கொல்லப்பட்டவங்க எல்லாருமே உண்மையிலேயே மாவோயிஸ்டுகளா இல்லை அப்பாவி ஜனங்களா? இதெல்லாம் வந்து எதை பற்றியும் ஒரு விசாரணை கூட கிடையாது. ஏன்னா காவல்துறை நடவடிக்கை என்கவுண்டர்னும் போது சாதாரண மக்கள் கூட அதில் வந்து பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அவர்கள் எல்லாம் மாவோயிஸ்டுகள், இறந்தவர்கள் எல்லோருமே மாவோயிஸ்டுகள் தான், சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் எல்லோருமே மாவோயிஸ்டுகள் தான் அப்படின்னு எதை வச்சு உறுதிப்படுத்துறீங்க? அதில் அப்பாவிகளும் இருக்கலாம் இல்லையா? எனவே அது குறித்தெல்லாம் முறையாக விசாரணை பண்ணணும். அது சம்பந்தமாக வந்து தெளிவான ஒரு கொள்கை முடிவை வந்து அரசு வந்து அறிவிக்கணும், வெளியிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. அமலாக்கத்துறைக்கு தடை. இப்போது அமலாக்கத்துறை என்பது மத்திய அரசோட ஒரு நிறுவனம், புலனாய்வு நிறுவனம், விசாரணை அமைப்பு. அந்த அமைப்பு வந்து ஒரு புகாரின் பேரில் ஒரு இடத்துல போய் சோதனை பண்ணுறாங்க. சோதனைக்கு போகும்போது முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கணும்லாம் வந்து அந்த இதை பொறுத்து. சாதாரண சிவில் நடவடிக்கைகள்னால் சொல்லலாம், குற்ற நடவடிக்கைலாம் முன்கூட்டியே சொல்லணும், வந்து இது பண்ணணும் அப்படின்றது. அதுலேயும் ஒரு அரசு துறை நிறுவனத்தில் சோதனை பண்ணும்போது முன்கூட்டியே சம்மந்தப்பட்ட அமைப்புக்கிட்ட, அந்த உயர் அதிகாரிகள்கிட்ட இல்லை அதுக்கு பொறுப்பானவங்ககிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்றது நேற்று வழக்கை தாக்கல் செய்த தமிழக அரசு தரப்பு வாதமாக இருந்தது. அந்த அடிப்படையில் நேற்று வந்து ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருகின்ற 25ஆம் தேதி வரைக்கும் அமலாக்கத்துறை தடை வச்சிருக்காங்க. அதாவது டாஸ்மாக் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறைக்கு தடை கொடுத்துருக்காங்க. அதே வேளையில் இந்த டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணுன்றாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு விசாரணை அமைப்போட இதில் வந்து குறுக்கிட்டு அதற்கு தடை விதிக்கிறது, இல்லை அதனுடைய விசாரணை போக்கை நிறுத்தி வைப்பது, அல்லது அதை வந்து ஏதாவது ஒரு இது பண்ணி அவங்களுக்கு காரணத்தை சொல்லி இது மாதிரி நிறுத்தி வைத்தாலே அது என்ன ஆகுனா, அது வந்து அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளியை நீதிமன்றமே காப்பாற்ற முயற்சிதா அப்படின்ற கேள்வி வரும்ல. ஓ, இவங்களை காப்பாற்றுறாங்களா? ஏன்னா அமலாக்கத்துறை ஒன்றும் அதுவும் ஒரு புலனாய்வு அமைப்பு தானே. அப்போ அமலாக்கத்துறை வந்து இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களுக்கு முன்கூட்டி இது கேட்கல, தகவல் சொல்லலை, எங்களெல்லாம் இரவு பூரா உட்கார வச்சு சோதனை பண்ணாங்க, ஊழல் நடக்கலை, டாஸ்மாக் நிறுவனத்தில் கரெக்டாக எல்லாமே நாங்கள் ஆவணங்கள்லாம் சரியாக வச்சுருக்குறோம் அப்படின்னு எங்கள் பேரில் காழ்ப்புணர்வோடு வந்து அமலாக்கத்துறை அரசியல் காரணங்களுக்காக எங்களை வந்து சோதனை பண்ணுது, இதை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்ல. ஆனால் அதை சொல்லலை. ஆனால் நீங்கள் சொல்கிற காரணங்கள்லாம் அந்த இதில் வந்து வேறு வேறு காரணங்களை சொல்கிறீங்க. அதனால தான் அவங்க நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க, நீதிபதிகள் சரி அப்படின்ட்டு தான் குறுகிய காலம்தான் கொடுத்துருக்காங்க, தடை விதிச்சிருக்காங்க. நீங்கள் அதற்குள்ளே ரெண்டு தரப்பும் சில விளக்கங்களை நீதிபதிகள் கேட்டிருக்காங்க, அது தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அமலாக்கத்துறைக்கு தடை விதித்தது சரியான்றது ஒரு கேள்வி தொக்கி நிற்குது. இதற்கு வரும் 25ஆம் தேதி தான் இதற்கு என்ன பதில், நீதிபதிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றதை பொறுத்தான் அடுத்த கட்டம் இதை குறித்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னு ராமதாஸ் சொல்லியிருக்கார். சமூக நீதி விவகாரத்தில் இனி சாதிவாரி கணக்கெடுப்பு, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து இப்போ தெலுங்கானா இப்போ இவங்கெல்லாம் வந்து நடத்தி, பீகார்லாம் நடத்தி முடிச்சுட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் மத்திய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், மாநில அரசுக்கு அந்த இது இல்லை அப்படின்னு தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடு.
இது சம்மந்தமாக வந்து மத்திய அரசுக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம், கோரிக்கை வச்சுருக்கிறோம்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் அந்த மாதிரி எதுவும் மத்திய அரசுக்கிட்ட கோரிக்கை வைக்கலைன்ற தகவலும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வெளியாச்சு. ஆக என்ன நடக்குது, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வெளிப்படைத்தன்மை உள்ளதாக இருக்கணும். உங்களுக்கு வெளிப்படைத்தன்மை இருந்தால்தான் அரசு சொல்லுகின்ற செயல்படும் எந்த ஒரு முடிவும் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். ரொம்ப சாமர்த்தியமாக ரொம்ப டாக்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுபோல் இவங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு போனாங்கன்னா அது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் நாளடைவில் அரசு சொல்கின்ற அரசு அறிவிப்பு எந்த அறிவிப்பு வெளியிட்டாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. இவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்கிறது ஒன்றா இருக்கும், செய்யறது ஒன்றா இருக்கும், அப்படின்ற மாதிரி எண்ணம் தான் வரும். அதனால் சாதிவாரி தமிழ்நாடு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேணும். அதன் அடிப்படையில் சமூக நீதி வந்து இடஒதுக்கீடுலாம் அது அடிப்படையில் இருக்கணும்னு சொல்கிற கோரிக்கை நியாயமானதான். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கொண்டாரெட்டின்னு ஒரு சமூகம், அது நீதிமன்றமே கவலை தெரிவிச்சிருக்கு. அவங்க வந்து இந்த பழங்குடியினர் சான்றிதழ் வாங்கிக்கிட்டு பணியில் சேர்றாங்க, அப்படிலாம் தமிழ்நாட்டில் அந்த இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நீதிமன்றமே கவலை தெரிவிச்சிருந்து. ஆக வந்து இதில் நிறைய முறைகேடுகள், நிறைய தவறுகள், வருவாய்த்துறை அதிகாரிகள்லேருந்து எல்லாருமே இந்த சாதி சான்றிதழ் கொடுக்கறதுல நிறைய முறைகேடுகள் நடக்குது. குறிப்பாக இருப்பிட சான்றிதழ் கொடுக்கறதுல ஏதாவது ஒரு அட்ரஸில் முன்னாடியே பதிவு பண்ணி வச்சுக்கிறது, அவங்க இருக்கிறதெல்லாம் வேறு இடமா இருந்தாலும் அந்த இருப்பிட சான்று நாங்கள் 10 வருஷமாக இங்கே தான் இருந்தோம், எங்கள் புள்ள வெளியூரில் அங்கே உறவினர் வீட்டில் தங்கி படித்தான், அதனால் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், இருப்பிட சான்றிதழ் வாங்கிறது, இந்த மாதிரி நிறைய இது வருவாய்த்துறையில் நிறைய நடக்குது இந்த மாதிரி முறைகேடுகள். அப்போ இங்கே இருந்து இந்த மாநிலத்தோட மக்கள் அவர்களுடைய பிள்ளைகள் மற்ற வந்து முறையான அவங்களுக்கு சமூக நீதி மறுக்கப்படுறதா தானே சொல்லணும். அவங்களுக்கு எப்படி அந்த சமூக நீதி கிடைக்கும்? இப்போ கூட சமீபத்தில் வந்து நிறைய வெளி மாநிலத்தவர்கள் வந்து எப்படி இங்கே பணியில் சேர முடியுது, எப்படி அவங்களுக்கு இருப்பிட சான்றிதழ் கிடைக்கிது? பூரா முறைகேடு தான். அது நிறைய பிடிச்சிருக்கிறாங்க இப்போ. அதனால் முதல்ல வந்து இடஒதுக்கீடுன்றது வரும்போது அதுலேயும் சாதிவாரி இடஒதுக்கீடு இருக்கும்போது முஸ்லீமுக்கு 5%, அவங்களுக்கு 2%, வன்னியருக்கு 10.5% அப்படிலாம் சொல்லிக்கிட்டு வரும்பொழுது நிச்சயமாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் ஆகணும், வேற என்ன பண்ணுறது? அப்போ அந்த இடஒதுக்கீடுன்னு வரும்பொழுது நீங்கள் அந்த அடிப்படையில் தானே இதுவே கொடுக்குறீங்க. அப்போ அதில் எந்தெந்த சாதி வந்து அதில் வந்து தகுதி பெறுது, எந்த ஜாதியை வந்து புதுசாக வந்து இது பண்ணி மாற்று பேரில் ஏதாவது ஒன்று சொல்லி சான்றிதழ் வாங்குறாங்க. இந்த முறைகேடுகள் முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுல 2 கருத்துக்கு இடமில்லை. இடஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் இது மிக மிக அவசியம். அப்போ தான் வந்து எல்லோருக்கும் அந்த இது வந்து என்ன விகிதாச்சாரமோ அது கிடைக்கும் அப்படின்றத வாதம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அப்படி இல்லையா மொத்தத்துக்கு இடஒதுக்கீட்டே முடிச்சுடுங்க, இது பண்ணிவிட்டு யாரும் இல்லை தகுதி அடிப்படையில் வேலைக்கு போகிறவங்க போகட்டோன்றீங்களா? இன்னும் ஏதாவது தெளிவாக இது வந்து இரட்டை நிலைப்பாடு, அதாவது வெளியில் ஒன்று சொல்கிறது உள்ளே ஒன்று சொல்கிறது, இருக்கிறதுல பூந்து சலுகை பார்த்துக்கிட்டு போகிறது. இது ஒரு அதாவது வல்லவன் வகுத்து வாய்க்கால்றாங்க, வல்லமசாலி என்ன வல்லவன் பம்பரம் மணலில் கூட சுற்றுன்னுவாங்க. அந்த மாதிரி வல்லமை உள்ளவர்கள் தான் பிழைக்க முடியும், அதிகார அந்தஸ்து உள்ளவங்க அதிகார பலம் கொண்டவர்களால் தான் எதையும் பெற முடியும் அப்படின்ற நிலை இருந்தால் அது வந்து ஜனநாயகத்திற்கு ஓப்பானது அல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையிலேருந்து வெளிநடப்பு செய்ததை பற்றி இவர் பழனிசாமி வந்து விளக்கம் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக ஆட்சியில் 50 கொலைகள் நடைபெற்றுள்ளது, எங்கள் ஆட்சியில் 46 கொலை என்று சொன்னால் ஒரு மனசாட்சி வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது முன்னாடி சொன்னோம், எங்கள் அதிமுக ஆட்சியில் 50 கொலை நடந்தது, எங்கள் ஆட்சியில் 46 கொலை தான், 4 தானே. இது எவ்வளோ பெரிய இதாக இருக்குது. 2 பேருமே இது பண்ணுறது சரியாக இருக்கா பாருங்க. உயிரில் என்னங்க 50 உயிர் ஒரு கணக்கு, ஓர் உயிருங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் போன உயிர் வருமா? இல்லை மீட்கப்படக்கூடியதா? இது நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் எத்தனை மனித உயிர்கள் என்ன அவ்வளோ மலிவாக போச்சு, யோசிச்சு பாருங்க. அப்போ இவர்களுடைய இது என்ன அரசியல் பண்ணுறாங்க இவங்க அப்படின்றது இது மூலம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு
இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையிலேருந்து, இப்போ சென்னை போன்ற மாநகரங்கள்லேருந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு கிடைத்த எல்லாம் பார்த்த தகவல் தான். நிறைய பேர் சென்னையிலேருந்து குடும்ப அட்டைகள் தங்கள் சொந்த கிராமங்களுக்கு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து நிறைய இந்த கிராமப்புற வேலை வாய்ப்பு, இந்த குறிப்பாக 100 நாள் வேலை திட்டம், மற்ற சலுகைகள்லாம் அங்கே எளிதாக எங்களுக்கு கிடச்சிடுது. நகரத்தில் எங்களால் பெற முடியல, அதனால் நாங்கள் அங்கே மாற்றுறோம், எங்களுக்கு அங்கே எல்லாம் கிடைக்கிது அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ அதே போல் வந்து இப்போ மேலும் அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஒரு நகராட்சி விரிவடைஞ்சிக்கிட்டு போகும்போது பக்கத்தில் ஒரு ஊராட்சி இருக்குதுன்னா அதையும் சேர்த்து வந்து நகராட்சிக்குள்ளே கொண்டு வராங்க. அது ஒரு வார்டு பகுதியை மாற்றுறாங்க, அது ஒரு இது பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி ஊராட்சியை நகராட்சியுடனோ இல்லை மாநகராட்சியுடனோ இணைப்பதற்கு அந்தந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க. காரணம் கேட்டால் எங்களுக்கு அரசோட சலுகைகள் கிடைக்காம போயிடும். குறிப்பாக மத்திய அரசு வழங்குகின்ற சலுகைகள் ஊராட்சிக்கென்று நேரடியாக சில சலுகைகள் கிடைக்குது, இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காமல் போயிடும். எங்களுக்கு 100 நாள் வேலை திட்ட ஊதியம், மற்ற பணிகள் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறச்ச நேற்று சட்டப்பேரவையில் வந்து அமைச்சர் நேரு என்ன சொல்கிறாருன்னா, 100 நாள் வேலை திட்டத்தில் மாநகராட்சி நகராட்சி இணைக்கிற அந்த 375 ஊராட்சிகள் இணைக்கிறாங்களாம். அவங்களுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டம் விஸ்தரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே கிராமப்புறத்தில் இருக்கிற விவசாயிகள்லாம் என்ன புலம்புறாங்கன்னா, இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து தான் விவசாயமே வந்து வீழ்ச்சிக்கே காரணமாகிடுச்சு. இப்போ நீங்கள் மறுபடியும் இது நகராட்சிக்கு இது பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு அவங்க அங்கே சொல்லுங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் இதை வந்து நகராட்சியை நகர்ப்புறம் நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்தை விஸ்தரிச்சிங்கன்னா மிகப்பெரிய அளவில் பல விதமான விஷயங்கள் நடந்துக்கிறோம். குறிப்பாக எடுத்துக்கிட்டால் கிராமப்புறம் வேறு, நகர்ப்புற பணிகள் வேலைகள்லாம் வேறு லெவல். அப்படின்றச்ச இது வந்து சரியாக இந்த மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தை நகர்ப்புறங்களுக்கு விஸ்தரிப்பது என்பது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்றத சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் இவங்க வந்து ஆலோசிக்கணும். ஆலோசித்து அந்த மாதிரி வந்து இது பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்ட அமைச்சர் ரகுபதி இருக்கார் பாருங்க, இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நேற்று அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. ஹைகோர்ட்டு வந்து கொட்டணும்ல அது வச்சுருக்கான். யாருக்கு? அமலாக்கத்துறைக்கு. தமிழ்நாடு அஞ்சாது, அமலாக்கத்துறையின் உருட்டலுக்கு மிரட்டலுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். ஒரு அரசு அமைப்புக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு அரசை வந்து நீ மாநில அரசு மத்திய அரசு நிறுவனம், உங்களோட மாநில அரசு நிறுவனம்னு வச்சுக்கிங்க. இது எப்படிப்பட்ட ஒரு சூழலில் போயிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம முன்னே சொன்னோம், அதுலேயும் இப்படி ஒரு சட்டத்துறை அமைச்சர் பேசுவது சரியா அப்படின்றத இங்கே நம்ம விவாதிச்சு பார்த்தீங்கன்னா அர்த்தமற்றதாக இருக்கும் இது மாதிரி பேச்சுகள் முதல்ல. அப்போ வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் கூட தான் வந்து லஞ்ச ஒழிப்பு போலீஸ்னு ஒரு இதை வச்சுக்கிட்டு வேண்டாதவங்க பேரில் ஏவறீங்க. எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்கல்ல. அப்படின்னா பரஸ்பரம் நீங்கள் வச்சுக்கிற துறை ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாக்கா எதிர்த்தரப்பு ஆளுங்கட்சி அதிகார அமைப்புகளை ஏவி விடுறாங்கன்னு தான் பேசுகிறாங்க. அதே போல் இப்போ மத்திய அரசு பாஜக அரசுகிட்ட தான் அமலாக்கத்துறை மத்திய அரசு நிறுவனம். இப்போ அவங்க இது பண்ணுறாங்கன்னா அதுவும் அரசியல். எல்லாமே அரசியல்னால் நாங்கள் என்ன கேட்பது ஒரே ஒரு விஷயந்தான், டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடு நடந்துச்சா நடக்கலையா? அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? ஊற்றல் மிரட்டல்கள் நாங்கள் பயப்பட மாட்டோம் எதுக்கு சொல்கிறீங்க? மடியில் கணம் இல்லை, உங்களுக்கு ஏன் பயம்? பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வந்தாங்கன்னா அமலாக்கத்துறை பார்த்துட்டு போகிறாங்க, இல்லை சிபிஐ வரட்டும், இன்னும் வருமான வரித்துறை வரட்டும், யார் வேண்டுமானாலும். இப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த விசாரிக்கின்ற அதிகாரம் இருக்குல்ல. அரசியல் சாசனத்தின் அமைப்புகள் தானே அதெல்லாம். இப்போ அவங்களுக்கு விசாரிக்க அதிகாரம் இருக்குல்ல. வராங்க, நீ தான் தவறே பண்ணலையே, நீ ஏன் நீதிமன்றத்துக்கு போகிற? எப்போ நாங்கள் இதுதான் பண்ணிடுவோம், உனக்கு இருந்தால் எடுத்துக்கிட்டு போ,
முதல்ல நீ நீதிமன்றத்துக்கு போனீங்கனாலே நீதிமன்றத்தோட பாதுகாப்பு கேட்டு தானே போகிறேன். அமலாக்கத்துறை பேரில் வந்து நான் விசாரணைக்கு தடை விதிக்கணும், அமலாக்கத்துறை எதுவும் பண்ணக்கூடாதுன்னா அப்போ ஏதோ அங்கே தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். இங்கே அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை கேட்குறீங்க, நியாயமான ஏன்? அது ஒரு அரசு அமைப்பு தானே. பின்னணியில் அரசியல் கூட இருக்கட்டும், நீங்கள் பண்ணாத அரசியலா? அவங்க இருக்கட்டும், அவங்க வரட்டும், ஆய்வு பண்ணட்டும், விசாரணை பண்ணட்டும். தவறு நடந்தால் அதுக்குரிய ஆவணங்கள் எல்லாம் தவறு நடந்தால் தானே. தவறு இல்லாத பட்சத்தில் அவங்க மட்டும் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? வந்து பார்த்துட்டு போகிறாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது சரியாக இருக்குன்ட்டு போகிறாங்க, அவ்வளோதானே. நீங்கள் எதுக்கு நீதிமன்றத்தோட பாதுகாப்பு கேட்டு போகிறீங்க? நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம். நீதித்துறை வந்து அமலாக்கத்துறைக்கு குட்டு வைக்குதுன்னா இப்போ அமலாக்கத்துறை நடவடிக்கை தவறுன்னு நீதித்துறை சொன்னதாக தானே அர்த்தம். இப்போ அப்படி தான் அமைச்சருடைய பேச்சு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கோ அரசு நிர்வாகத்துக்கோ சரியானது அல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து சொல்கிறாங்க, இப்போ உலக அளவில் அரசியல் ரீதியாக பல பிரச்சனைகள் இது பண்ணாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் வந்து சொல்லலாம். அமெரிக்கா பொருட்கள் மீதான வரியை இந்தியா குறைக்கும் ட்ரம்ப் சொல்கிறார். இப்போ வந்து நீங்கள் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி பொருட்கள் மேலே எந்த ஒரு நாடும் எந்த மாதிரி வரி விதிக்கணும், உள்நாட்டு பொருளாதாரம் மற்றும் தொழில் வளர்ச்சியை பொறுத்து தான் வந்து அந்த உள்நாட்டு பொருளாதாரம் தொழில் வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இறக்குமதி பொருட்கள் மேலே அதிக வரி விதிப்பது. ஏன்னா அப்போ தான் உள்நாட்டு தொழில்களை பாதுகா. இது எல்லா நாட்டுக்கும் ஒரு பொதுவான கொள்கை தான், இது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் என்னுடைய நாட்டு பொருட்கள் மேலான வரியை குறைக்கணும்னு சொல்லி இன்னொரு இறையாண்மை மிக்க நாட்டுக்கு இன்னொரு நாட்டு அந்த அதிபர் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இப்போ உலக அரசியலே வந்து வேறு மாதிரியாக ட்ரம்ப்பு வந்து அதிபராக பதவியேற்றதுலேருந்து வேறு மாதிரியாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதே போல் வந்து சமீபத்தில் நடந்த பலூசிஸ்தான் தாக்குதலில் இந்தியாவுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு வந்து பாகிஸ்தான் வந்து மீண்டும் குற்றம் சாட்டியிருக்கு. உங்களுக்கு காஷ்மீர் ஆகட்டும் இல்லை பலூசிஸ்தான் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் இந்தியா மேலே வந்து பாகிஸ்தான் குற்றம் சாட்டுவதும் பாகிஸ்தான் மேலே இந்தியா குற்றம் சாட்டுவதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பிரச்சனைக்கு தீர்வு தான் வழி தெரியல. பலூசிஸ்தான் மக்களுடைய இன்டர்நெட்டில் அவங்க நீண்ட காலமாக போராடிக்கிட்டு வராங்க. எப்படி காஷ்மீர் பிரச்சனை அன்றைக்கி பிரிவினைக்கு தொடர்ந்து பிரிவினை காலத்திலேயே காஷ்மீர் பிரச்சனை எப்படி வந்ததோ அதே போல் பலூசிஸ்தான் பிரச்சனையும் அப்போ இருந்தே இருக்குது. அது கொஞ்சம் ஆழமாக நம்ம வந்து இன்னொரு முறை விவாதிக்கலாம் அப்படின்னு கூறி திங்கட்கிழமை சந்திப்போம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.